நம்மளை தேடி வந்து அல்லேலூயா நம்ம உள்ளத்துக்குள்ள உயிர் தெழுந்த தேவன் வாசம் பண்றாரு. எவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம். இன்னைக்கு கோடானு கோடி ஜனங்கள் அவர் ஆண்டவர் ரட்சகர் என்று நாவலெல்லாம் அறிக்கையிட, முழங்காலியாவும் முடங்க அவர் மரணத்தை வென்றார். அவர் வென்றது மட்டுமல்ல, அவருக்குள்ள ஜீவித்து நல்ல போராட்டத்தை போராடி முடித்த இந்த போராட்டத்துல ஏதோ சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடுங்க. ஓட்டத்துல நம் பொறுமையோடு ஓட முடிவுல என்ன வச்சிருக்கிறான்னா ஜீவ கிரீடம். எத்தனையோ சவால்கள் இருக்கலாம் என் வாழ்க்கையில, நிறைய மறிச்சு போச்சே முடிச்சு போச்சே நீங்க நினைக்கலாம். அன்னைக்கு அந்த நாட்கள்ல எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, அற்புதம், பார்வையில்லாதவனா பார்வையடைய வச்சாரு. அஞ்சப்போ 2 மீன் 5000ங்களுக்கு மேல ஆசிரிச்சு கொடுத்தாரு. 38 வருஷமா நடக்காதவன் நடந்து போறான். இவ்வளவு அற்புதம் செஞ்சவர். ஆனா வாயை திறவாம பாவிகள் மத்தியில, 2 கல்வர்கள் மத்தியில, கொலை செஞ்சவங்க திருடர்கள் மத்தியில, நடுவுல நமக்காக பாவமே அறியாதவர் இப்படி தொங்குறாரே அப்படின்னு அவங்க கேள்விக்குறியோடு பார்த்திருப்பாங்க. அவருடைய உடம்பெல்லாம் ரத்தம், விழாவில குத்தப்பட்டவராக, ஆணிகள் கடாவப்பட்டவராக, அந்த கேடு அடர்ந்தவராய் நாம் பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராய் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி முடிந்ததுன்னா வாழ்க்கையில வருகிற போராட்டம் பிரச்சனைகள் இனி தொடராதபடி அதற்கு ஒரு முடிவு உண்டாக்கினார். ஆனா இததான் எல்லாரும் நினைச்சிட்டு இரவுல தூக்கமே இல்லாம இருக்கும். அவர் ஜீவனை விட்டது, அவர் அந்த சிலுவையில இருந்து இறக்கி அத நல்ல துணியால போர்த்தி கந்தவர்க்கம் விட்டு அந்த சிலுவையில அரைஞ்ச இடத்துக்கு பக்கத்துல ஒரு தோட்டத்துல ஒரு ஐஸ்வர்யமான சீசன் அவருக்குன்னு வாங்கி வச்ச ஒரு இடம். இந்த ஆண்டவருக்கு இந்த நேரத்துல கூட ஏதாவது செய்யணும்னு சொல்லி தன்னுடைய இடத்தை கொடுத்து, தோட்டத்தை கொடுத்து, இதுவரைக்கும் யாருமே வைக்காத அந்த கல்லறையை கொடுத்து, இந்த சம்பவங்கள் எல்லாம் கூட பார்த்தவங்களுக்கு நினைவுல நின்றுகிட்டே இருந்திருக்கும். அவர் அடிச்ச அடி, அவர் தாகமா இருக்குன்னு கேட்டது, அந்த கசப்பு கலந்த காடி அவரால் குடிக்க மனசு இல்லை. அவர் அப்பமும் ஜெபம் பண்றாரு, பிதாவே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அவர் ஒரு வார்த்தை சொன்னா வானம் பூமி உண்டாகும், எல்லாம் நிறைவேறும். ஆனா அந்த வார்த்தை சொல்றதுக்கு அவர் வாயை திறக்கல. ஆனா நம்ம மேல வச்ச அன்பினாலே அந்த மகிமையை பார்க்கிறாரு. அவர் உயிரோடு எழுவதை பார்க்கிறார். அதற்காக மனுஷனாக எவ்வளவு அடிபடணுமோ, அவன் வீதியெல்லாம் ரத்தம், பிசாசுடைய தலையை நசுக்கினான், சர்ப்பத்துடைய தலையை நசுக்கினான். ஒரு ஜெயம் உண்டாகத்தக்கதாக, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அந்த 3 நாள் என்ன செஞ்சார்னா காவல்ல இருக்கிற ஆவிகளுக்கு போய் பிரசங்கிக்கிறார். ஒரு ஓய்வா இல்ல பாருங்க. அந்த அதிகாலை ஓய்வு நாள் விடிந்து வர்றப்ப அரசாங்கம் நினைச்சது, அந்த பிரதான ஆசாரியரும் அவங்க ஓய்வு நாள்ல ஓய்வு எடுக்காம கூட போய் பிலாத்துட்ட சொல்றாங்க, அவர் இப்படி சொன்னாரு, 3ஆவது நாள் உயிர் தெழுதுவேன்னு, நிச்சய சீசர்கள் களவா கூட தூக்கிட்டு போவாங்கன்னு போய் அங்கு காவல் பண்றவங்களெல்லாம் அந்த ராணுவ அரசாங்கமே இறங்கி இருக்கிறது. அவருடைய சரீரத்தை காவல் பண்ண பெரிய கல்லை வச்சு யாராலே தள்ள முடியாது, அரசாங்க முத்திரை எல்லாம் இருக்கிறது. ஆனால் உயிர் தெழுந்த தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், ஒரு உயிரோடு எழும்பும் போது பூமி அதிர்ந்தது. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி முத்திரை நிக்க முடியல, கல்லு நிக்க முடியல, எல்லாரும் பயந்து மிரள்றாங்க. ஒரு உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அதை பார்த்த மரியாள், பேதுரு, சீசர்கள் அவங்கெல்லாம் சாட்சிகளா. ஆண்டவர் சொல்றாரு, உலகம் எங்கும் போய் இதை சொல்லுங்க, இதுக்கு நீங்க தான் சாட்சி. அன்றைக்கு அவங்க பார்த்தாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்காம இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, உயிர் தெழுந்த கிறிஸ்துக்கு நாமே சாட்சி. சொல்லுங்க, நானே சாட்சியா இருக்கிறேன். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துக்கு நாம் சாட்சிகளாக. ஹல்லேலூயா. அந்த உயிர் தெழுந்த ஆராதனையில ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு. எத்தனையோ மறிச்சு போச்சு என் வாழ்க்கையில, இது எழும்புமான்னு நினைக்கலாம்.
ஆனா கர்த்தரை தெய்வமா கொண்டிருக்கிற ஜனம், ஆராதிக்கிற ஜனம், ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. ஹல்லேலூயா. செத்து போன நிலையா இருந்தா கூட உயிர்த்தெழுந்த தேவனை விசுவாசிக்கும் போது உயிர்த்தெழுந்த வல்லமை பலமாய் கடந்து வரும். ஹல்லேலூயா. எத்தனையோ உங்களுக்கு ஒரு முத்திரை போட்டு உங்க வாழ்க்கையில நீங்க எந்திரிக்க முடியாது, பிளாக்டா இருக்கலாம். ஆனா உயிர்த்தெழுந்த வல்லமை நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க அந்த கல்கள் புரட்டி தள்ளப்படும். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர் எழும்பின உடனே அவர் என்ன செய்யறாருன்னா அந்த சீலையை அழகா மடிச்சு இந்த தலைமாட்டில் வச்சுட்டு அவர் அடுத்து பாருங்க தன்னுடைய சீசர்களை தரிசிக்க திடப்படுத்துவதற்காக பயந்து நடுங்கிட்டு பூட்டின வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, கடந்து போறாரு. எத்தனையோ பேருக்கு தரிசனம் மாறார், ஆயிரங்களுக்கு தரிசனம் மாறார். இதெல்லாம் பார்த்த சீசர்களால் சும்மா இருக்க முடியல. பயந்து ஓடி மறுதலித்த சீசர்கள், ஓடி ஒளிந்த சீசர்கள், இந்த தேவனுக்காக, இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்காக எங்களுக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, அவரை விட்டு விலகாம பின்வாங்காம உறுதியா இருக்கிறாங்க. அவர் மேல வைத்த அன்பு, இந்த கர்த்தருக்காக உத்தமமா சாட்சிகளாக ஆண்டவர் இந்த ஆராதனையில உங்களோடு பேசுகிறார். நீங்க அவருக்கு சாட்சிகளாக ஹல்லேலூயா. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இந்த சீசர்களுக்கு எங்கிருந்து அந்த பலன் வந்தது? அவருக்காக வாழ்வோம். பேதுரு மறுதலித்த பேதுரு, ஆனா அவரு தன்னுடைய வாழ்க்கை முடிவுல என்ன நேரம் அறையாதீங்க, தலையில அறைங்க அப்படின்னாரு. ஏன் தெரியுமா? அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தரிசித்தபடினாலே. அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். அவருக்காக வாழத்தக்கதா, இந்த கிறிஸ்துவுக்காக பாடு இருக்கா, நிந்த இருக்கா, வேதனை இருக்கா, தடை இருக்கா, பயப்படாதீங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஹல்லேலூயா. பழைய பாஸ்டே எஸ்டர்டே, பழைய பாஸ்ட நினைக்காதீங்க. அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள பார்த்தா 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அதெல்லாம் எல்லாருடைய துக்கம் மறந்து போச்சு. அவங்க இப்போ எழுந்தார் என்ற தொனி கேக்குது. எங்கும் போய் ஓடுறாங்க. சுவிசேஷத்தை உலகம் எங்கும் கொண்டு செல்ல இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால ஓடி ஓடி சொல்றாங்க. ஓ ஹல்லேலூயா. வேதத்துல பார்க்கிறோம், கிறிஸ்து உயிர்த்தெழுதாவிட்டா இப்படி நம்ம கூடி வந்திருக்க மாட்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம், பிரசங்கம் விருதாவா போயிருக்கும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அவர் சாவுக்கு ஏதுவான உங்க சூழ்நிலைகளை உயிர்ப்பிப்பார். சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா.